ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நம்ம ஊரில் வந்து இது பரவலாக பயன்படுத்தப்பட்டது இல்லை. ஏன்னா இப்போ நிறைய டிவோர்ஸ் நடக்குது, நிறைய பேர் வீட்டில் ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குது. எல்லாம் காரணம்னு பார்த்தீங்கன்னா டைம் கொடுக்கல. டைமில் நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து காலையில் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்தியானம், ஈவினிங், நைட் இந்த மாதிரி எப்போ உங்களுக்கு தேவைப்பட்டாலும் இந்த மலர் மருந்து நீங்கள் தாராளமாக போய் எடுத்துக்கலாம். மலர் மருந்துகள் பார்க்குறதுக்கு அப்படியே ஹோமியோ மருந்து மாதிரியே இருக்கும். ஃபுல்லாகவே வந்து 38 மலர்கள், அங்காவது இங்கிலாந்து கார்டில் கிடைக்கிற ஒரு 38 மலர்களை கொண்டு அந்த டாக்டர் வந்து அந்த இப்போ என் கையில் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இங்கிலாந்து மருந்து. இது வந்து ஒரு ப்ராப்ளம் எனக்கு ரொம்ப நாளாக இருக்குது, ரொம்ப வருஷமாக இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக க்யூர் ஆகிறதுக்கு அதுக்கான டைம் எடுத்துக்கும். இந்த மருந்துன்னு இல்லை, எந்த ஒரு மருந்துமே சரி. உங்களுக்கு ஒரு பிரச்சனை ரொம்ப நாளாக இருக்குன்னா அதுக்கான தீர்வு வந்து ரொம்ப நாள் நீங்கள் எடுத்து தான் ஆகணும். அப்படின்னா கண்டிப்பாக தண்ணியில் போட்டு நீங்கள் குடிக்க பழகுங்க. வணக்கம், என்னோடய பேர் துர்கா. நான் ஒரு பேச்சுலர் தெரபிஸ்ட் அண்ட் ட்ரைனர் பேசுகிறேன். நான் வந்து எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கேன். மலர் மருந்து இது என்னோடய கிளினிக் வந்து பார்த்திங்கன்னா ஹோலிஸ்டிக் ஹீலிங். இது கோயம்புத்தூரில் இருக்குது, கோவைப்புதூர். இதுதான் என்னோடய லொக்கேஷன். இந்த மலர் மருந்து அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ நான் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. இது எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனம் சம்மந்தப்பட்ட, உங்களுக்கு இப்போ மன ரீதியாக நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்களே வந்து இதை வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியான ஒரு சிஸ்டம் தான் இது. இதில் மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 38 ரெமெடிஸ் இருக்கும். ஸோ இந்த மலர் தீர்வுகளை வந்து எந்தெந்த ப்ராப்ளம்க்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். மனம் சம்மந்தப்பட்டது அப்படின்னாலே நம்ம வந்து நிறைய பேருக்கு வந்து சிலவங்களுக்கு வந்து வெளியில் சொல்லுவாங்க, ஒரு சிலவங்க சொல்லவே மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் வெளியில் போய் சொல்லிடுறீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வந்து சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். இப்போ நீங்கள் வெளியில் போய் ஷேர் பண்ணுற ஒரு விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா யாராவது சஜஷன் கொடுப்பாங்க, இல்லை ஒரு 2-3 ஐடியாஸ் கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு சிலவங்க ஷேர் பண்ணவே மாட்டாங்க, எல்லாத்தையுமே மனசுக்குள்ளே போட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து ஒரு சின்ன விஷயத்தை வந்து போட்டு அதை அவங்களே வந்து 100 முறை 200 முறை போட்டு அதை யோசித்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய அந்த சின்ன விஷயத்தை வந்து பெருசாக க்ரியேட் பண்ணிப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வருது. இப்போ இருக்க நிறைய பேருக்கு இருக்க ப்ராப்ளமே பார்த்திங்கன்னா நெகட்டிவ் தாட்ஸு, ஸ்ட்ரெஸ் ஆயிரும், டிப்ரெஷன், அந்த மாதிரி நிறைய நம்ம இப்போ கேள்விப்படுறோம். இப்போ குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா காமனாக ஸ்ட்ரெஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க விஷயங்கள் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த 38 மலர்களை வச்சு நம்ம வந்து நம்மளே செல்ஃபாக ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் யார்கிட்டையும் போய் எந்த ஒரு டாக்டரோட எந்த ஒரு இதுவுமே நமக்கு தேவை கிடையாது. நீங்களே உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு இதுதான் பிரச்சனை, அதாவது நான் அடிக்கடி கோவப்படுறேன், இல்லை எனக்கு அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா பொறுமையே இருக்காது, நான் மற்றவங்களோட இதை பார்த்து பொறாமப்படுறேன், அந்த மாதிரி நமக்குள்ளே நிறைய கேரக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க ஒவ்வொரு ஃபீலிங்ஸை பேஸ் பண்ணி டாக்டர் எட்வர்ட் பேட்ச் இதை வந்து கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்திங்கன்னா ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர். அவர் வந்து ஒரு ஹோமியோபதி டாக்டரும் கூட. ஸோ அவரால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சிஸ்டம் தான் பார்த்திங்கன்னா இந்த மலர் மருத்துவம். இது நம்ம ஊர் சார்ந்தது கிடையாது. இந்த மலர் மருத்துவம் பார்த்திங்கன்னா இங்கிலாண்டில் இருக்க ஒரு ஃபாரஸ்ட்டில் இருக்கிற மலர்களை கொண்டு தயாரிக்கப்பட்டது. ஸோ அங்கேருந்து தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மலர் மருந்தெல்லாம் கிடைக்கிது. இப்போ நடுவில் பார்த்திங்கன்னா இது முன்னாடியே இருந்தேன் அந்த சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நம்ம ஊரில் வந்து இது பரவலாக பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இப்போ இந்த கோவிட்க்கு அப்புறம் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் மூலமா நிறைய பேருக்கு இது தெரிய வந்து இப்போ நிறைய ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பலன்களும் அடைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த மலர் மருந்து எல்லாமே முழுக்க வெரி வெரி சேஃப். இது வந்து பார்த்திங்கன்னா யார் வேணாலும், குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும், வயதானவர்கள் வரைக்கும் யார் வேணாலும் இந்த சிஸ்டம் வந்து பயன்படுத்தலாம். இது வந்து நீங்கள் வந்து எப்படி எடுக்கிறது, இதில் என்ன மாதிரி இருக்கும் எல்லாமே வந்து நான் இப்போ உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்லி கொடுக்குறேன். இதில் மொத்தம் இந்த 38 ரெமெடிஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கேரக்டர்ஸ்னு சொல்லுவோம். நம்ம இதை கண்டுபிடிச்ச டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா மனிதர்கள் வந்து 7 வகையாக அவர் வந்து பிரிச்சிருக்காரு. ஒவ்வொரு மனிதர்களும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நடக்கும்போது அவங்களுக்குள்ள சில ரியாக்ஷன்ஸ் நடக்கும். அவங்க இப்போ கோவப்பட்டுட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக பிபி வரும், அந்த மாதிரி சில உடல் ரீதியான சில ப்ராப்ளம்ஸ் வரும்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே வச்சு புழுங்கிட்டே இருப்பாங்க, வெளியிலே சொல்ல மாட்டாங்க. அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக்ஸ் வர்றது, அந்த மாதிரி உங்களுக்குள்ளே இருக்க அந்த ஃபீலிங்ஸை நீங்கள் வந்து அதை கேர் பண்ணாமல் அதை ட்ரீட் பண்ணாமல் விடும்போது உங்களுக்கு உடல் ரீதியாக சில மாற்றங்கள் வரும். நீங்கள் வந்து வெளியில் இருக்க உடலுக்கு தான் நம்ம நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். இப்போ உடம்பு சரியில்லை அப்படின்னா டாக்டர்கிட்ட போகிறோம். அதே மனசு சரியில்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம், கோயிலுக்கு போவோம், யோகா பண்ணுவோம், அந்த மாதிரி இப்போது மெடிடேஷன் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதையே வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் என்னால் போக முடியல, எனக்கு மெடிடேஷன் மட்டும்தான் பண்ண தெரியும், என்னால் யோகா பண்ண தெரியல, அந்த மாதிரி அதுலையுமே நிறைய காம்ப்ளிகேட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாதவங்களுக்கு இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ நான் நிறைய கோவம் வருது, எனக்கு அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து ஒரு ரெமெடி இருக்கும்.
செரி ப்ளம் சொல்லுவாங்க. அந்த ரெமெடி நீங்கள் ரெகுலராக எடுக்கும்போது உங்களோட கோவம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது அப்படின்னா ஒரு மாதம் 2 மாதம் நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கே அந்த வித்தியாசம் தெரியும். நீங்கள் ரொம்ப கோவப்பட்ட ஒரு கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோவத்தோட அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும். இந்த மலர் மருந்துகள் உங்களோட வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது உங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கல அப்படின்னா அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, ட்ரை பண்ணுறீங்க. அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலவங்க வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க, சிலது சக்ஸஸ் ஆகும், சிலது ஃபெயிலியர் ஆகும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்கம்மாக பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும், இல்லை ஒரு ஆஃபீஸில் போய் வேலை பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இல்லைனா ஓன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க. இந்த மாதிரி இருக்கும்போது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் எல்லா நாளுமே உங்களுக்கு நல்ல குட் டேவாக இருக்காது. சில டேஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாகவும் சில விஷயங்கள் நடக்கும். உடனே அந்த நேரத்தில் என்ன நடக்கும், நான் தப்பாக பிஸ்னஸ் பண்ணிட்டனோ, எனக்கு வந்து இது நடக்காதோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு தாட்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு நடக்கும்போது அதுக்கான சில ரெமெடிஸ் நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். நீங்கள் கரெக்டான ஒரு வழியில் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி குடும்ப தலைவிகள், குடும்ப தலைவர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். ஏன்னா காலையில் வேலைக்கு போகணும், வரணும், 2 பேருமே ஒர்க் பண்ணுறோம். குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா டைம் கொடுக்க முடியல. ஏன்னா இப்போ நிறைய டிவோர்ஸ் நடக்குது, நிறைய பேர் வீட்டில் ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குது. எல்லாம் காரணம்னு பார்த்தீங்கன்னா டைம் கொடுக்கல, எங்களை வந்து வெளியில் கூட்டிகிட்டு போகல, அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் நடக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கும் நம்ம மலர் மருந்து வந்து தீர்வு கொடுக்கும். அப்புறம் குழந்தைங்கள் ப்ராப்ளம். இப்போ குழந்தைங்க பார்த்திங்கன்னா ஸ்கூல் போக மாட்றாங்க, டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுந்திருக்க மாட்றாங்க, ஹோம்ஒர்க் பண்ண மாட்றாங்க, படிக்க மாட்றாங்க, படித்தது ஞாபகம் இல்லை, எக்ஸாமில் போய் மறந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது இப்போ குழந்தைங்களுக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போதும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ளவர் ரெமெடிஸ் அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது கரெக்டாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வேலையை அவங்களே செஞ்சுக்கிறாங்க, நல்ல ரிசல்ட்ஸ் இதில் வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடல்ட்டு அந்த ஏஜஸ்ல நடக்கும் இல்லையா, வயசானவங்களுக்குன்னே இருக்க சில கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கும் இந்த மலர் மருந்து கொடுக்கும்போது அவங்களும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க. ஏன்னா ஒரு சிலவங்க பார்த்திங்கன்னா வீட்டில் உடம்பு சரியில்லை, எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து ஏதாவது அட்டென்ஷன் எடுத்துகிட்டே இருப்பாங்க. இப்போ அவங்க வந்து சும்மாவே வந்து பார்த்திங்கன்னா யாராவது அவங்களை கவனிக்கணுங்கிறதுக்காகவே உடம்பு சரியில்லை, கை வலிக்குது, கால் வலிக்குது, ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும், அந்த மாதிரி நம்மளுக்கு தொணன்னு எதாவது நச்சரிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்குமே இந்த மாதிரி நீங்கள் ரெமெடிஸ் கொடுக்கும்போது அவங்களுக்குமே வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் அவங்கக்கிட்டேயும் கிடைக்கிது. ஸோ இந்த மலர் மருந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும், ஈவன் ப்ரெக்னென்ட் டைமில் கூட லேடிஸ்க்கு நம்ம சஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆஃப்டர் ப்ரெக்னன்சி அவங்க டெலிவரிக்கு அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மலர் மருந்து எடுக்கிறாங்க. மெயினாக நீங்கள் எடுக்க வேண்டியது பார்த்திங்கன்னா எல்லா டைம்லும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து காலையில் நீங்கள் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மத்தியானம், ஈவினிங், நைட், இந்த மாதிரி எப்போ உங்களுக்கு தேவைப்பட்டாலும் இந்த மலர் மருந்தை நீங்கள் தாராளமாக போய் எடுத்துக்கலாம். இதுக்கு எந்த ஒரு டைமிங்ஸும் கிடையாது. இப்போ நான் எனக்கு ஒரு ப்ராப்ளம் வருது, அதுக்கு எனக்கு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த நேரத்தில் போய் அதை எடுக்கும்போது உங்களுக்கான அந்த ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நீங்களே அதை வந்து ஃபைண்ட் பண்ணிடுவீங்க, இல்லை அப்படின்னா மற்றவங்க மூலிமா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு 10 ஆப்ஷன் இருக்குது, எதை நான் போய் சூஸ் பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரியல, நான் ரொம்ப குழப்பமாக இருக்கேன் அப்படின்னும் போது நீங்கள் அதுக்கான ஒரு ரெமெடி நீங்கள் சூஸ் பண்ணி எடுக்கும்போது கரெக்டாக உங்களுக்கான அது வந்து உங்களுக்கு கைட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி மலர் தீர்வுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு நமக்கு தேவைப்படுற எல்லாத்துக்குமே வந்து இதில் ரெமெடிஸ் இருக்குது. நம்மளோட அன்றாட தேவைகளுக்கான அந்தந்த நேரத்துக்கான ஒரு மலர் தேர்வுகளை நம்மளே வந்து சூஸ் பண்ணி எடுக்கும்போது நம்மளோட வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போகிறத வந்து நம்மளால் பார்க்க முடியும். இந்த மலர் மருந்து வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ஹோமியோ மருந்து மாதிரியே இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எத்தனை பேர் வந்து ஹோமியோ மருந்து எடுத்திருக்கீங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலர் மருந்துகள் பார்க்குறதுக்கு அப்படியே ஹோமியோ மருந்து மாதிரியே இருக்கும். ஆனால் இது ஹோமியோ மருந்து கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து 38 மலர்கள், அதாவது இங்கிலாந்து கார்டில் கிடைக்கிற ஒரு 38 மலர்களை கொண்டு அந்த டாக்டர் வந்து அந்த எசன்ஸ்லேருந்து எடுத்து அதை வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாட்டில்ஸில் கொடுப்பாங்க. இப்போ என் கையில் இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் இங்கிலாந்து மருந்து. இது வந்து யூகேலேருந்து நமக்கு வரும். இந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் பேட்ச், நான் சொன்னாலே அந்த அந்த பேட்ச் கம்பெனிலேருந்து நமக்கு கொண்டு வரது இது. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று இருக்கும், இதோட பேர் வந்து ஹீலிங் ஹெர்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கம்பெனி. ஸோ இது ரெண்டும் தான் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ஒரிஜினல் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் யூடியூப் போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ஃப்ளவர் மெடிசன் ஒரிஜினல். இது ரெண்டும் தான் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பிராண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று இருக்குது, இது வந்து நம்ம ஊரில் இதை டைல்யூட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரிஜினல் வாங்கி அதை டைல்யூட் பண்ணி இது பார்க்குறதுக்கு நிறைய பேர் பார்த்தோன்னே சொல்லுவாங்க இது ஹோமியோ மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஹோமியோ மருந்து மாதிரி இருக்கும், ஆனால் இது ஹோமியோ மருந்து கிடையாது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ஆப்ஷன்ஸ் தான் இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கும். ஒன்று நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரிலாம் சில இதில் போய் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி இதுவுமே நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிது. அப்படி இல்லை எனக்கு
அந்த மாதிரி யூடியூப் இதில் போய் வாங்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் பக்கத்தில் இருக்க ஹோமியோ கடை ஷாப்ஸ் இருக்கும் இல்லையா, அங்கே போய் பார்த்தீங்கனாலுமே இந்த மாதிரி மருந்துகள் உங்களுக்கு கிடைக்கும். இதோட இன்னொரு ஆப்ஷனில் கிடைக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சின்ன சின்னதையாக நம்ம ஜவ்வரிசி இருக்கும் இல்லையா, ஜவ்வரிசி மிட்டாய் மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ இது வந்து குட்டி குட்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் இது ரொம்ப லைக் பண்ணுவாங்க. என்னோடய கிளைண்ட்ஸ் எல்லாரும் பார்த்திங்கன்னா குட்டி பசங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இந்த மாதிரி வாங்குவாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதை எடுத்து வாயில் போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 30 ml நான் உங்களுக்கு கொடுப்போம். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு மருந்து கொடுப்போம். இதே வந்து ஒரு 4-5 ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த 4-5 ப்ராப்ளம்க்கான மருந்தை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கண்டெய்னரில் உங்களுக்கு நம்ம கொடுப்போம். இதை வந்து டேரெக்டாக நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பாட்டில் கிடைக்கும் போது நீங்கள் டேரெக்டாக எடுத்துக்கலாம். ஸோ அதே நம்ம இந்த மாதிரி நாங்கள் கொடுக்குறோம், இல்லை நீங்கள் இந்த மாதிரி பாட்டில்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தண்ணியில் இந்த மாதிரி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தண்ணியில் போட்டு நீங்கள் குடிக்க பழகுங்க. ஏன்னா வந்து ஒரு சிலவங்க என்ன பண்ணுவோன்னா டேரெக்டாக அப்படின்னு நாக்கில் போட்டுருவாங்க. இந்த மாதிரி வாங்குறது அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு ஒரு 6 ட்ராப்ஸ் இது மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நான் சிங்கிள் ரெமெடி, இதோட பேர் வந்து வால்நட் சொல்லுவாங்க. நான் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஞாபகம் கம்மியாக இருக்குது, எனக்கு வந்து சில விஷயங்கள்லாம் மறந்து போயிடுது, சில விஷயங்கள் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியல, எனக்கு வந்து பழைய விஷயங்களை மாற்றவே முடியல அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம வால்நட் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி ரெமெடிஸை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு மாதம் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுங்க. எந்த ஒரு மருந்துமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து பார்க்கணும். இப்போ நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இதை ஒரு சிலவங்க சொல்லுவாங்க இது மலர் மருந்தா, எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை, இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் வந்து இல்லை நிறைய பேசுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறதுக்கு நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒரு விஷயம் நான் ட்ரை பண்ணணும், ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ஒரு 1 மந்த் எடுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போது எடுத்த உடனே ஒரு சிலவங்களுக்கு 1 மந்தில் டிஃப்ரென்ஸ் தெரியுமா கேட்டிங்கன்னா, ஒரு பிரச்சனை உங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்குது, இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அக்யூட் ப்ராப்ளம் அண்ட் க்ரானிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ராப்ளம் எனக்கு ரொம்ப நாளாக இருக்குது, ரொம்ப வருஷமாக இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக க்யூர் ஆகிறதுக்கு அதுக்கான டைம் எடுத்துக்கும். இந்த மருந்துன்னு இல்லை, எந்த ஒரு மருந்துமே சரி, உங்களுக்கு ஒரு பிரச்சனை ரொம்ப நாளாக இருக்குன்னா அதுக்கான தீர்வு வந்து ரொம்ப நாள் நீங்கள் எடுத்து தான் ஆகணும். இதே எனக்கு நேற்று தான் ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சு, ஒரு வாரம் தான் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக க்யூர் ஆகிடும். ஸோ மலர் மருந்துகளும் அந்த மாதிரி தான். இதுவும் ஒரு வகையான மருத்துவ முறை தான். ஆனால் வந்து இதை நீங்கள் யார்கிட்டையும் போய் கேட்க வேண்டாம். உங்களுக்கு இதை நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க, உங்களுக்கு இது தெரியும் அப்படின்னு கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களே எடுத்துக்கலாம். இதை நீங்கள் படிச்சுக்கிறதும் ரொம்ப ஈஸி. ஏன்னா இப்போ மார்க்கெட்டில் நிறைய பேர் இருப்பாங்க, இதை பற்றி பேசுகிறதுக்கு செய்கிறதுக்கு எல்லாமே இருப்பாங்க. நீங்கள் வந்து அதில் வந்து உங்களுக்கு யார் ப்ரொஃபஷ்னலாக இருக்காங்க, இந்த ஃபீல்டில் யார் வந்து கரெக்டாக இருக்காங்க, ரொம்ப நாளாக இருக்காங்க, ஜென்யூனான பர்சன் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அவங்கக்கிட்ட போய் நீங்கள் மார்க்கெட்டில் இல்லை அவங்கக்கிட்டே போய் கேட்டு கூட நீங்கள் மருந்து வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு மருந்து. யார் வேணாலும் இதை படிச்சுக்கலாம், யார் வேணாலும் இதை பயன்படுத்தலாம். குழந்தைங்களுக்கு நிறைய பேருக்கு இது நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு தான் இப்போ நிறைய தேவைப்படுது. சின்ன பசங்களுக்கு நிறைய பார்த்திங்கன்னா இப்போ படிப்பு இஷ்யூஸ் இருக்குது, எக்ஸாம் ஃபியர், அந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம நிறைய இது கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.